ஹலோ, நான் தொப்பையை குறைக்க போகிறேன், டெய்லி கோலம் போட போகிறேன், 6 மணிக்கு எழுப்பி விடுங்கன்னெல்லாம் சொல்லி வச்சிருந்தேன். ஒரு நாள் கூட எந்திரிக்கல. சரி நீ ஆடி 18 இன்னைக்காவது எந்திரிச்சு போடு அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டாங்க. சொல்லி வச்ச கோலம் எதுவுமே ஞாபகம் இல்லை. அதனால கைக்கு வந்ததெல்லாம் வரைஞ்சி விட்டுட்டேன். போட்டு முடிக்கிற வரைக்கும் சமத்தா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால கேபாவையும் 2 கொஞ்சிட்டு ரெடி ஆயாச்சு. ஜோபன் ஸ்பெக்ஸ் வாங்கணும், லென்ஸ் கார்ட் போகணும்னு சொல்லிட்டே இருந்தான். நான் இவளை வச்சுட்டு எங்கே வர்றது, நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் குளிக்க வச்ச அப்புறம் நல்லா தூங்கிட்டா. சரி பக்கம் தானே, கூப்பிட்டா 5 மினிட்ஸில் வந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட கிளம்பிட்டேன். ஆனால் அங்கே போனால் என் அசிஸ்டன்ட் ஆக்கி என் கையில் ஒரு பாக்ஸ் கொடுத்து எனக்கு கையேந்தி நிற்க விட்டுட்டான். ஃபர்ஸ்ட் பை 1 get 1ல ஒரு நார்மல் ஸ்பெக்ஸும் ஒரு கூலர்ஸும் வாங்கலாம்னு யோசிச்சோம். போர் அடிச்சது நானும் சைடில் கலராக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அதுலேயும் அந்த ஷாப் கண்ணாடியை பார்த்தா நான் பயங்கர எக்ஸைட் ஆயிடுவேன். நான் ஷாப் ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஜோபின் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக 2 கண்ணாடியை மாற்றி பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் ஜோபினை பாவா செக் பண்ணணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் அங்கே இருக்க கண்ணாடியில் என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே வர வழியில் மாம்பழம் பார்த்தோம். சரி கொஞ்சம் மாம்பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அம்மா வடை பாயசத்தோட சுடு லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொடி பொடிச்சா